இருக்குமே. உம்மை நம்புவே. எல்லோரும் 2 கரங்களை உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து உம்மை முழுவதும் சார்ந்திருப்பே. உம்மை நம்புவே, உம்மை நம்புவே, உம்மை முழுவதும் சார்ந்திருப்பே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற என்னை, மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. மரணம் பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை, மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றின அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றின அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, ஓ கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, ஓ நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா எங்கள் தேவைகளை சந்தித்து, எங்களை விசாரித்து, எங்களை நீர் நடத்தினரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ரொம்ப எஃபெக்ட் இருக்கு. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
Yes, Lord. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா. Thank you, Lord. இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன நிறைவோடு நல்ல எபினேசரா. ஓ, மன நிறைவோடு சொல்லுங்க. இதுவரைக்கும் நீர் நடத்தினரே, நன்றி சொல்ல வார்த்தை. Yes, Lord. எபினேசரா என்னை ஷபதலதியந்துர பக்கலபரியந்துர மலபர ஷமரியந்துலதா. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது அதில் சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது அதில் சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாது காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாது காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. பாடும் பொழுதே அனுபவித்து பாடுங்க. இப்பொழுதே அவர் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை உங்களை சூழ்ந்திருக்கும்படி செய்திருக்கிறார். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறது. நன்மை கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள். ஓ, அவரை தேடுகிறவர்களே, அவரை நம்புகிறவர்களே, அவருடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை சூழ்ந்திருக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஷபல மரியா துலபா கதரபல கந்தரபா ஏ மாமா கந்துலோ கரபோ. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. Thank you Lord. நல்ல கையை தட்டி நன்றி 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 வாய் நிறைய சொல்லுங்க. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். நன்றி நன்றி சொல்லுங்க. எல்லாம் நடந்த எல்லாவற்றிற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நீர் என்னை நடத்துகிற பாதைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் என்னை திருப்தியாக்கின விதங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் என் கரத்தை பிடித்திருப்பதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். Thank you Lord. நன்றி 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 நன்றி. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Lord. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா. ரபதல மரஷதல கதுரப கதுலப நீதயா ரட்சகரே இயேசுநாதா. என் தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே யேசப்பா இயேசுநாதா. தேவையெல்லாம் நீங்கதான். Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறீங்களா? சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு எரேமியா 17வது அதிகாரம், ஜி மேஜர்.
17வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். எரேமியா 17வது அதிகாரம். Thank you Jesus. எரேமியா 17 5 6 7 8. யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஓ சூப்பர், அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. எந்த மனுஷன்? இந்த மனுஷனாவும் இருக்கலாம், இந்த மனுஷனாவும் இருக்கலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? வேற ஒரு மனுஷனாவும் இருக்கலாம், அது உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கையா கூட இருக்கலாம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தனக்கு புயபலமாக்கி கொண்ட. என்ன அர்த்தம்? செல்ஃப் கான்பிடன்ஸ், தன் நம்பிக்கையிலையும் தன் மேல உள்ள தன்னுடைய திராணியிலையும் தன்னுடைய ஞானத்திலையும் தாளந்திலையும் நம்பிக்கை வச்சு ஆண்டவரை மறந்து என்னால முடியுமான்னு போகிற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனா? சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில கேக்டஸ் செடி பார்த்திருக்கீங்களா? கேக்டஸ் கரளை செடி முள்ளு முள்ளா இருக்கும். அந்தர வெளியில கரளையை போல. அவனுக்கு என்ன தெரியாதா? நன்மை வந்து கதவை தட்டிக்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு அது தெரியாது. வேண்டாம் போ, நாளைக்கு வான்னு சொல்லிடுவான். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்தர வெளியிலே கரளையை போல, கரளை செடியை போல இருப்பானா? அவனுக்கு நன்மை வருகிறது தெரியாதான்? அவன் முகம் எப்படி இருக்குமா? எப்பவுமே உம்முன்னு இருக்குமா. இங்க உள்ளவங்க யார் முகமும் அப்படி இல்லை. பக்கத்துல திரும்பி பாருங்க, எல்லார் முகமும் அப்படி சிரிச்சு பச்சை பசேன்னு இருக்கா இல்லையான்னு பாருங்க. ஏன் தெரியுமா? இங்க உள்ளவங்க முகங்கள்லாம் அப்படி இருக்கு. எங்க ஊர்ல உள்ள முகம் தான் அப்படி இருக்கும். கோயம்புத்தூர்ல உள்ளவங்க முகம்லாம் பச்சை பசேன்னு இருக்கு. திரும்பி பாருங்களேன், நல்லா திரும்பி பாருங்க. நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களா? ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசி. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன். பக்கத்துல பார்த்து நல்ல கன்னத்துல கிள்ளி சொல்லுங்க. ஆண்களா இருந்தா நல்ல கையில தட்டி சொல்லுங்க, நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவான். ஆண்கள்னா கன்னத்துல கிள்ள சொல்லல, கையில தட்ட சொன்னேன். ரைட், கவனிக்கிறீங்களா? பாக்கியவான். ஏன்? உங்களுக்கு பலன் யாரு? உங்க நம்பிக்கை யாரு? கர்த்தர். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையா கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன தெரியாது? அவனுக்கு என்ன தெரியாதா? சத்தமா சொல்லுங்களேன். உஷ்ணம் தெரியாதான். உஷ்ணம் வருகிறதை காணாமல், அத அப்படி சொல்லக்கூடாது. இலை பச்சையா இருக்கிறதும் அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க, இலை நல்ல பச்சையா சொல்லுங்க. இலை பச்சையா இருக்கிறதும், மழையே இல்லாத மழை தாழ்ச்சியான வருஷத்திலையும் ஐயோ எனக்கு அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு சொல்லி வருத்தமே படாம, வருத்தமின்றி தப்பாமல் தன் கனி. என்ன கனி? இந்த சிரிப்பு, முக மலர்ச்சி, மன மகிழ்ச்சி, எப்பொழுதும் ஆண்டவருக்கு செலுத்துகிற துதியில எப்பவுமே சந்தோஷமா இருப்பான். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறான். அவனுடைய நம்பிக்கை மழை மேல இல்லை, அவனுடைய நம்பிக்கை அவன் வேறு மழையை நம்பி இல்லை, அவன் வேறு எப்பவுமே ஓடுகிற அந்த நீரோடையை நம்பி இருக்கு. அது வற்றாத நீரோடை. அந்த நீரோடைக்கு பேரு பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையெல்லாம் சந்தித்து நம்மளை கவலைப்படாம ஒவ்வொரு நாளும் நம்ம பாடினது போல காலை மாலை எல்லா நேரங்களிலும் நம்மளுடைய தேவையை சந்தித்து நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு வற்றாத ஜீவநதி. எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் வற்றாத ஜீவநதி. சொல்லுங்க, வற்றாத ஜீவநதி. என் வேறு அவருக்குள்ள இருக்கு. என் வேறு இந்த உலகத்தை நம்பி இல்லை, என் வேறு தொழிலை நம்பி இல்லை. எங்க ஊர்ல போட்டு, ஃபிஷிங் போட்டு தான் மெயின் தொழில். போட்டு போகலைன்னா முகமெல்லாம் வாடி போயிடும். ஹல்லேலூயா. ஆனா கோயம்புத்தூர் காரங்களுக்கு பிரச்சனையே இல்லை. போட்டு போனா என்ன, போகலைன்னா என்ன. உங்களுக்கு குளத்து மீன் தான், கடல் மீன் இல்லை. ஹல்லேலூயா. ரைட். ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷனுக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை.
காரணம் ஃபினான்ஸ், இந்த உலகத்தில் உள்ள அது என்ன சொல்லுவோம், எக்கானமி, அதுக்கு என்ன சொல்லுவோம், பொருளாதாரம். ஏற்ற இருந்தாலும் சரி, இறக்க இருந்தாலும் சரி, நமக்கு கவலையே இல்லை. காரணம், நம் தேவையெல்லாம் சந்திக்கிறவர் எல் ஷடாய். ஹல்லேலூயா. அவர் நம்மளுடைய தேவையெல்லாம் சந்தித்து நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்களே கொஞ்ச நேரம் உங்க வேறு எங்க இருக்கு, உங்க வேறு உலகத்துல இருக்கா, இல்ல உங்க வேறு ஆண்டவர் மேல இருக்கா அப்படின்னு சொல்லி நிதானித்து இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாட போறீங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவே. ஒருபோதும் விழுறத பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. அவர் தள்ளாட விட மாட்டார். நான் சொல்றது புரியுதா? கிறிஸ்தவனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். விழுறத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காதீங்க, உங்களை அவர் தள்ளாடவே விட மாட்டாராம். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, நீதிமானை அவர் ஒருபொழுதும் தள்ளாடவே விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமா, நல்ல ஆண்டவர் உங்களுக்கு கை கால்களை கொடுத்திருப்பாருன்னா கையை தட்டி என்னோட சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா பாடணும். பின்னாடி யாராவது உட்கார்ந்து இருக்கீங்கன்னு நீங்க எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு புது பலன் வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் சிரிச்சுக்கிட்டே பாடணும். உங்களுக்கு தெரியுமா இந்த பாட்டு? கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன். சிரிக்கவே மாட்டீங்களே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன். ஓ, கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவே, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவே, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாய் இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி. நிறைய பேர் முகம் வாடி போயிருக்கு. சிரிச்சுக்கிட்டே பாடுங்க. இந்த பாட்டை நான் எப்போ எழுதுனேன்னா, ஒரு நேரம் ரொம்ப முகம் வாடி போய் இருந்துச்சு. என் முகம் வாடி போய் இருந்துச்சு. அப்போ இந்த எரேமியாவை படிச்சுக்கிட்டு இருந்தப்போ நானே எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டேன். உன் நம்பிக்கை எங்க இருக்கு? கர்த்தர் மேல இருக்கா, இல்ல இந்த உலகத்து மேல இருக்கா? ஏன் முகம் இப்படி வாடி போய் இருக்குன்னு சொல்லி நானே எனக்கு கேட்டுக்கிட்ட கேள்விதான் இந்த பாட்டு. ஹல்லேலூயா. அப்புறம் நான் சொன்னேன், உஷ்ணம் வருவதை காணாமல் என் இலைகள் பச்சையா. அந்த பாட்டுல நான் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி பாடின இடமே, என் இலைகள் பச்சையா இருக்கும். அப்படி சொல்லுங்க. என் இலைகள் பச்சையா இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனிக்கோ. பக்கத்துல திருப்பி பாருங்க. என் முகத்தை பார்த்தா சிரிப்பு வர மாட்டேங்குது இந்த ஊர்ல. அடுத்த பக்கத்துல உள்ள முகத்தை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். உஷ்ணம் வருவதை பாராமல் என் சிரிச்சுக்கிட்டே வாசியா இருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். காரணம், என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள். சொல்லுங்க. என் நம்பிக்கை இயேசுவின் மேல். திரும்ப சொல்லுங்க. என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை. உணர்ந்து சொல்றவங்களுக்கு சிரிப்பு வரும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன். இது மேன்மை பாராட்டி பாடுற நேரம். நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன். உங்களுக்கு தெரியுமா, சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் தாளந்துகளை குறித்தும், திறமைகளை குறித்தும், பணத்தை குறித்தும், அந்தஸ்தை குறித்தும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ வற்றாத நீரூற்றாகிய
எங்களுடைய தேவனை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் வெட்கப்படுவார்கள், முறிந்து விழுவார்கள். நாங்களோ நிமிர்ந்து, எத்தனை பேர் நிமிர்ந்து நிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பா. கர்த்தரையே நான் நம்பிடுவே, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவே, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு, வயதானதுக்கு அப்புறம் கனி கொடுக்க மாட்டேன், என் காலத்தில் கனியை கொடுப்பே. இலையுதிராம் மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வி. சொல்லுங்க. நீர்கால்கள் ஓரம் நடப்ப, சிரிச்சுக்கிட்டே பாடணும். என் காலத்தில் கனியை கொடுப்பே, இலையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வி. காரணம், வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் பார்த்தாதான் சிரிக்கிறீங்க. கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் சொல்லுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை. கர்த்தரையே நான் நம்பிடுவே, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, அவரே என்னை. கர்த்தரையே நான் நம்பிடுவே, ஒருபோதும் தள்ளாட விட மாட்டா. ஹல்லேலூயா. பாருங்களேன், அது எப்படி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பத்தி சங்கீதக்காரன் சங்கீதம் 1 எழுதியிருக்கிறான். அவன் காலம் எப்போ கனி கொடுப்பானா, அவனுடைய காலத்திலே அவன் கனி கொடுப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் 50 வயசு 60 வயசுல தான் கனி கொடுக்குறாங்க. கனினா செழிப்பாகிறாங்க, சந்தோஷமாகறாங்க, சுகமாகறாங்க. அதுக்குள்ள எல்லா வயசு போயிடுச்சு. ஆனா உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியுமா? உங்க காலத்துல, என் காலத்திலே அவர் கனி கொடுக்க செய்து வாழ்க்கையை எப்படி வச்சிருப்பாரா. யாரோ நான் எங்கேயோ சொன்னதை யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அவனுக்கு எப்பவுமே சீசன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். சீசனல் மாம்பழம் எப்போ கிடைக்கும்? மே மாதம், டிசம்பர் மாதம் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் ஆப்பிள் எப்போ கிடைக்கும்? வருஷம் முழுக்க கிடைக்கும், எப்போனாலும் கிடைக்கும். அதே இட் இஸ் அன் ஆனுவல் ஃப்ரூட். மாம்பழம் சீசனல் ஃப்ரூட். கிறிஸ்தவ வாழ்க்கை சீசனல் வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை இலையுதிரா மரம் போல நீங்க இருப்பீங்க. என்ன பிரதர், எப்போ பார்த்தாலும் சுகமா தான் இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் செழிப்பா தான் இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா தான் இருக்கீங்க. காரணம், என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவிலே, வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதா. இந்த நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரசன்னத்திலே நாட்டப்பட்டு நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு. அதனால என்ன லாபம்? என் காலத்தில் கனியை கொடுப்பே. எனக்கு எப்பவுமே தண்ணீர் இருக்கிறதுனால இலையுதிரா மரம் போல் இருப்பே. நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வே. இந்த நீர்கால்கள் ஓரமா நடப்படுறது எப்படி? உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகலாய் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? படுத்தாலும் எந்திரிச்சாலும் அவருடைய வார்த்தை. இன்னைக்கு காலையில சாயந்தரம் எனக்குள்ள ஒரு வேர்டு ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன வார்த்தை? போய் சொல்லு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை என் நீதியின் வலது கரத்தினாலே தாங்குவேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்ற வார்த்தை என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. காலையில எழுந்துச்சா காலையில ஒரு வேர்டு ஓடிக்கிட்டே இருக்கு,
நீ ஆபிரகாம்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவர் நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, I am your shield and your exceedingly great salary. Hallelujah. I am your shield. உன்னை காப்பாற்றுகிற கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய். பலன் இல்ல, பலன் சொத்து, உனக்கு பெரிய ரிவார்டு, உனக்கு பெரிய சம்பளமா நான் இருக்கிறேன். யார் சொல்றா? நான் இருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் சொல்லுகிறா, நான் இருக்கிறேன். உனக்கு என்ன சொல்றாரு? நான் இருக்கிறேன். உன் வலது கரத்தை பிடித்து அவர் சொல்லுகிறதாவது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கையை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் கையை நீங்க பிடிச்சிருக்கீங்க, என் கையை பிடிச்சு நீங்க சொல்றீங்க. உங்க கையை உயர்த்தப்பட்ட வலது கரங்கள் எல்லாம் அவர் பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் திரும்ப திரும்ப ரீஅஷ்யூர் பண்ணுகிறார், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி, நான் ஒருபோதும் என்றுரை செய்தேன் அன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. மாறாத இயேசு உண்டெனக்கு, மனதில் ஒருபோதும் கலக்கம் இல்லை. ஏழை எந்தன் அடைக்கலமே, அவர் புயலில் என் கண்மலையே. மாறாத இயேசுவை ஆராதிப்போ. ஆவியில் ஆராதனை. சொல்லுங்க, மாறாத இயேசுவை திரும்ப திரும்ப சொல்லுங்க, மாறாத இயேசுவை மாறாத இயேசுவை ஆராதிப்போ. மாறாத இயேசுவை ஆராதிப்போ. Thank you Lord, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Holy Spirit,
Thank you, Holy Spirit. Thank you, Jesus. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Jesus. Oh, thank you, Lord. Thank you, D minor. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. அப்படி அந்நிய பாஷை பேசுங்க. ஒரு 5 நிமிடம் மட்டும் ஆராதிப்போம். ஷபா கதல பரமா கதுலோ ஏ மாமா கதல பக்கரா சீமைன ரபா கதல கதரமா ஷிபா கதல கதரமா கதுலா கன். சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம், யாரும் மௌனமா இருக்க கூடாது. கொஞ்ச நேரம். ஷபா கதல கரபாரி மாமா கதுலா பக்கரபா ஏ மாமா கதுலோபோ ஷிபா தல கதரபா ஏ மாமா கதல கரபா ரிமா மகதல கரபா ஷிபாபா கதல கதரபா. சத்தமா பேசுங்க கொஞ்ச நேரம். ஷேதரா கதல கபரா ஏ மாமா கதல கதரபா ஷிபல கதரா மகந்துலோ. கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லையே, எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேசர் நடத்துகிறே, என்னை என் நேசர் நடத்துகிறே. சொல்லுங்க. கலக்கம் இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, எனக்கு எதை குறித்தும் பயம் இல்லையே. சொல்லுங்க. எதை குறித்தும் பயம் இல்லையே. காரணம் என் நேசர் நடத்துகிறே, என்னை என் நேசர் நடத்துகிறே. தாய்மடியில் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம் தோளில் அமர்ந்து விட்டேன், நானும் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல்தானிலே, உந்தன் சிறகுகள் நிழல்தானிலே, உலகத்தையே மறந்து விட்டேன். சொல்லுங்க. இந்த உலகத்தையே